ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த லக்கி பிளாக் பிக்கெட்ஸை வச்சு உடச்சி அதுலேருந்து பிரைன் ராட் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சு காசு சம்பாதிக்கணும் காய்ஸ். இப்படி செம்மையாக இருக்க. உள்ளே பாருங்கள், சாமி நடந்துகிட்ருக்கான். சாமி இங்கே பாரு, எங்கே பயங்கரமாலாம் இருக்குங்க. அங்கே பாருங்கள், சீக்ரெட் பிளாக்கெல்லாம் இருக்குது. இது உடைக்க முடியுமா நம்மளால்? இன்னும் இவ்வளோ லோவாக குறையுது. இப்படி லோவாக குறைஞ்சா நான் இன்றைக்கி இது பண்ணுறது. இது ஓகே, இது கொஞ்சம் அடித்தா ஈஸியாக உடச்சிடலான்னு நினைக்கிறேன். வாங்க. ஐயோ பறக்க விட்டான்டா. நான் ரேரு, இது ரேர் பிளாக்குங்க. ஐயோ வரானே பறக்க விட போகிறான்டா. விட்டான்டா. இன்னைக்கு அதை நான் எடுக்க விடவே மாட்டேன். சீக்கிரம் டே. இவன் ஒருத்தன் சாமி, ஒய் யூ ஆர் கிக்கிங் மீ. ரேரில் என்ன கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா திரும்பியும் காமன் கிடச்சிருக்குங்க. சபா, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ. ரேரிவே கிடச்சிச்சு. சரி பரவாயில்ல, ரேரில் போய் காமன் ஆல்ரெடி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இவங்க பக்கத்து பேஸுக்கு போயிட்டு வருவோம். வாட் இஸ் திஸ்? மித்திக்கு லெஜெண்டரி போடு. வேறு மாதிரி நம்ம போய் அடுத்த பிக்காக்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். வந்தோடனே பிக்காக்ஸ் தான் வாங்கணும். 25 ரூபா கொடுத்துருப்பாங்க. எனக்கு இதான் பிக்காக்ஸ். எவ்வளோ நாள்? 500 ரூபாய். இதெல்லாம் பிசால்ட்டுன்னு சொல்ல ஆசைதான வாய்ப்பு இல்லை. ரசா இங்கே பாருங்கள், லைக் கேம் அண்ட் ஜாயின் குரூப்புன்னு இருக்கு. அப்படி பண்ணால் 6-7 கிடைக்குமா கைஸ்? 6-7 பேரை பார்த்தீங்கன்னா சொல்ல மறந்துட்டேன் பாருங்க கைஸ். இது பேர் பார்த்தீங்கன்னா பிரேக் ஏ லக்கி பிளாக். அவங்க பாருங்கள், பயங்கரமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இவன் லெஜெண்டரி 6-7 லெஜெண்டரி ஸ்டீல் பண்ண முடியாதா? இவனுக்கு அவனா ரோப்ளக்ஸ் கேட்குறாங்க. இருங்க, ஸ்டீல். ஓகே, நம்ம போய் உடைப்போம். இன்னும் பிக்காக்ஸ் காணும். சபா, வெளியில் போயிட்டு வந்துட்டாங்க தெரியாமல், அதனால பிக்காக்ஸை காணுங்க. எக்யூப்டில் தான் இருக்குது. ஐயோ, ஏதோ பக் பண்ணி வச்சுட்டானுங்களாட்டுருக்குது. இதுதான் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? இங்கே பாருங்கள், இது ஒரு பிரைன் ராட். இந்த 2 இங்கே என்னமோ இருக்குங்க. ஆத்தாடி, எவனோ உடச்சி வச்சுருப்பான்றாட்டுருக்கு. இங்கே அடுத்தது அங்கே ஒன்று உடச்சி வச்சுருக்காங்க. அதை போய் எடுத்துருவோம். ஸ்டீல். ஐயோ ஸ்டீல் இல்லை, அப்படியே எவனோ உடச்சி வச்சது நாம் எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு பார்த்தா அதுக்குள்ளே எட்டி வச்சுட்டான்டா. சாமி, நான் சும்மா வரமாட்டேன். அவ்வளோதாங்க. 8 ரூபா தரது எடுத்தாச்சுங்க. இதே மாதிரி பண்ணாலே நிறையா காசு கிடைக்கும் போல். ஆனால் நாமளும் உடைப்போம். இது அவ்வளோதான் மறைப்போகுது. இதை கொண்டு போய் பேங்க்கில் வச்சுட்டு வரும். ஓமுக்கு போய் இதை இங்கே ப்ளேஸ் பண்ணிடுவோம். 3P தராப்பா என்னமோ சொல்கிறேன். சேலு பிக்கப்புன்னு இருக்குது. ஓகே, காசு கலெக்ட் பண்ணுவோம் சீக்கிரம். 500 சேர்த்தா அது வாங்கிடலான்னு பார்க்குறேங்க. ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்கிறது காணோம். எங்கே போச்சுன்னே தெரியாமல் வெளியில் போயிட்டு வந்துட்டேங்க. பார்த்தா இவங்க ஏதோ பண்ணி வச்சுட்டாங்க. ஓகே, 500 ரூபா கொடுத்து வாங்கிடுவோம். இப்போ வச்சுருக்கா பாடி இருக்குங்க. ஸ்டோன் ஆக்ஸு. இதை வச்சு இதை வரைக்க முடியுமா? இது என்ன மித்திக்கு தானே? லெஜெண்டரி. ஐயோ வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோதான், இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. வேறு ஏதாச்சும் இந்த ரேரிவே திரும்பி உடைக்குமா? இது என்னது? எப்பிக் பிளாக்கா? எப்பிக். ஓகே, இதுவே உடைப்போங்க. வேறு வழி இல்லைங்க. அடுத்த பிக்கெட்ஸ் வாங்குற வரைக்கும் இதுவே உடச்சி காசு சம்பாதிப்போம். சீக்கிரம் ஓட போடு. இப்போ என்ன இருக்குது? என்ன எங்க 6 ரூபா போடு. இப்போ நம்ம எஸ்கேப் ஆகணும் சாமிக்கிட்ட இருந்து. சாமி இங்கே பாரு. ஐயோ வரானே. எஸ்கேப் ஆயிரு. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. இப்போ சாமி என்ன பண்ணுவேன்? போய் இதை வச்சுட்டு வந்துடலாம். அப்போ தான் காசு சேர்ந்துட்ருக்கோம். எஸ், இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ இருக்குனால் 729 ரூபா இருக்குது. என்னது இது? ஏதோ ட்ரேட் பண்ணுறாங்க. நல்ல பையனாக இருப்பான் போலயே. சரி, இதை எடுத்துகிட்டு போய் இங்கே ப்ளேஸ் பண்ணுவோம். கோல்டு கிவி 6 ரூபா தருது. ஓகே பரவாயில்ல, கிடச்சிருச்சு. ஓகேங்க, இதை பண்ணுவோம். இதை வச்சு இது உடைக்க முடியுமான்னு பார்க்கலாமா? உடைக்க முடியல. சரி, இதை வச்சு தான் உடைக்கணும் போலயே. நல்லதாக கிடைக்கணும்னு வேண்டிக்காங்க. ஓட்ட ஐயோ வந்துட்டான்டா. டேய் சாமி, ஏன்டா இந்த கொலவரி? இவன் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டீலியை பிரைன் ராட் கண்டுபிடிச்சவன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஐயோ பறக்க விட போகிறான். போடு, பறக்க விட்டான்ல.
அது என்னடா ரீடாவே கொடுக்குறீங்க, எனக்கு வேணாம். சரி இப்போதைக்கு பேஸ் சும்மா இருக்குது, எடுத்துகிட்டு போய் வைப்போம். இது ஒரு ரூபாயாக கொடுத்து என்னைக்கு சேர்றது பிளேஸ். அங்கே பிளேஸ் ஆயிடுச்சு. நம்ம அங்கே போய் ஒரு பீக் பிளாக் பக்கத்தாலே வந்திருக்கு. அடி 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 அடிச்சு ஓட்ட. ஆனால் இதுக்கே டைம் எடுக்கும் போலையே. சபா ஓகே கைஸ், நான் அதை உடச்சிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் வந்து என்ன அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன அடித்தான். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் சேர்த்து இது பண்ணி ஆஹா லெஜெண்டரி பிக் பண்ணி நாம் போயிடுவோம். ஐயோ சாமி அப்பாடி, அவன் உடச்சி வச்சதை நாம் எடுத்தாச்சு. எப்படி கிளம்புறா, நம்மளை என்னையவே அடிக்கிறியா? அதுவும் லெஜெண்டரிங்க. எப்பிக் பிளாக்ல போய் அவனுக்கு லெஜெண்டரிலாம் கிடச்சிருக்கு. போடு வேறு மாதிரி. இது எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சிது ரேர் லெஜெண்டரி எல்லாம் இருக்குங்க. சூப்பர் வேறு மாதிரி. இப்போது நம்ம போய் ரீராவை சேல் பண்ணிடலாங்க. சேல், இதுவும் சேல் பண்ணிடலாம். சேல், ஏன்னா நம்மளுக்கு பிளேஸ் வேணும்ல, அதான். இன்டெக்ஸ் இருக்குது. இன்டெக்ஸில் இன்னும் 64 இருக்குங்க. எப்பிக்கு, லெஜெண்ட்டு, மித்திக்கு, சீக்ரெட்டு, கோல்டுங்கிற மாதிரி கார்டு இவ்வளோ இருக்குது. இன்டெக்ஸ் வேறு இருக்குது. கேலக்ஸி எல்லாம் இருக்குது. சூப்பர். இப்போ நம்ம போய் இதில் எதுவும் வாங்க சொல்கிறாங்க. அடுத்ததே நம்ம கண்ணில் ஆயிடுச்சு. அயன் வாங்கியாச்சு. நம்மளும் இங்கே ஷாப்பில் போய் இது வாங்கிடலாங்க காயில். ஏன்னா அந்த பேட்டு நம்மளுக்கு தேவையில்லை, எனக்கு வேணாம். டுங் சஹூரோட பேட்டுன்னு அவங்களே போட்டாங்க. இப்போ போய் நம்ம ஐயோ டிடி இவ்வளோ இருக்குங்களா? ஐயோ போட வேணாம். ஐயோ சே, டைம் வேஸ்ட்டு. ஓகே சாரி ப்ரோ, என்ன விட்டுருங்கோ, நான் போயிடுறேன். அங்கே வருங்க இன்னொருத்தர் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கானுங்கடா. ஆனால் எல்லாமே காமனாக இருக்குது, அதுதான் எனக்கு பிடிக்கல. ஏங்க இது நல்லாயிருக்கு. 24 ரூபா. வேறு வழியில் நம்ம காசுக்கு இதுதான் எடுத்தாகணும். சீக்கிரம் போயிடுவோம். 5 செகண்ட் தான் இருக்குது. அச்சோ, கடைசி நேரத்தில் வந்து எட்டி வச்சுட்டாங்க. பிக்கப் போச்சு. அது என்னது, என்ன பிளாக்காக இருக்கும்? மித்திக் பிளாக்கு, சீக்கிரம் பிளாக் எல்லாம் வரக்கு இது போட்டிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி சீக்கிரம் பிளாக் இருக்குது. இது என்னன்னு தெரில. உடச்சு பார்க்கலாமா? எவ்வளோ இருக்குது? என்னது இவ்வளோவா? ஐயோ இது என்னன்னே தெரில. நான் இதில் உடச்சாலாம் இப்போதைக்கு உடைக்க முடியாதுங்க காய்ஸ். எல்லாத்தையும் உடச்சி வச்சுட்டு போகிறாங்க காமனாக கிடைக்கிறதுனால. அங்கே போவோம், அங்கே ஏதாவது சூப்பராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஏங்க மித்திக்கு போடு வேறு மாதிரி. டேய் இவனை யாரா கொண்டு வந்தது? சாமி மித்திக்குடா. 15 செகண்ட் தாங்க இருக்குது. எவனோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். இருக்கலான்னு பார்த்தா டேய் என்னை விட்டுரு. அச்சோ 7 செகண்ட் தான். முடியவே முடியாதுங்க. இங்கே கையில் எடுத்தோடனே டைம் இது பண்ணல மாதிரி. ஸோ என் கண்ணு முன்னாடி மித்திக்கு போச்சு தானடா. மித்திக்கெல்லாம் கிடைக்கிது ரேரு தானடா. இந்த சாமி ஃபஸ்ட்டு போடுங்கடா. எவ்வளோ முடியல என்னால். நெக்ஸ்ட்டு ரீபர்த்துக்கு எவ்வளோ வேணும்னு பார்க்கலாம். ரீபர்த்துக்கு பேர் பார்த்தா அதுக்கப்புறம் ஏதோ இன்னொன்று வேணுமா அது பார்த்துப்போம். இப்போ நம்ம போய் எப்பிக்கு இதை உடைப்போம். இப்போ சீக்கிரமாக உடைப்பேனா? ஐயோ இவன் ஒருத்தன் வந்துட்டான்டா. போடா சாமியே டென்ஷன் ஆக்காத. இன்னும் அவ்வளோதான். இது உன்னையும் இவனை அடிக்க பண்ணா. என்னடா அந்த பயம் இருக்கு, நான் பார்த்து பயத்து ஓடிட்டான். இது உடைப்போம். ஓட்ட. ஐயோ இவன் சொல்ல தயாரில்லை. ஓடு. நாம அப்புறம் இந்த பேஸ் இருக்குது. வேறு யார் இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் காலியாக இருக்குது. இங்கே பாருங்கள் 6 சேவிங் சீக்கிரட் லவாக்கா சத்துனிட்டா லெஜெண்டரி போடு. எல்லாம் சீக்கிரட்டு போடுங்கக்கா. வேறு மாதிரிக்கா. இவனும் அதே தான் வச்சுருக்கான். 2 பேர் டீமேட்டாடா. ஐயோ போய் இதாங்க வேணும். சிவனி பண்ணு. இவன் தான் நம்மளுக்கு ரீபத்துக்கு வேணும். ரீபத்துக்கு தேவைடாடே விட்டுறாரா. அப்பா ரீபத்துக்கு தேவைன்னு எடுக்க போனால் நம்மளுக்கு கை வாங்குறானே. சரி இதை உடைப்போம். காமனாக 2 அடிகள் போட்டாச்சு. என்ன இது வேணாம் எனக்கு. இதில் என்ன கிடைக்குது? அடுத்தது உடைப்போம். எல்லாமே ரீடி. ஏங்க யாருடா இவனுங்க? அங்கே இன்னும் கிடச்சிருக்கு. ஒரு வேறு மாதிரி இன்டெக்ஸ் தேவைப்படும். நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஏங்க அதுதாங்க நமக்கு தேவையானது. போய் எடுத்துடலாம். இப்போ நம்ம பேஸுக்கு போனோன்னா நிறைய காசு ஆகிருக்கும். போய் பார்க்கலாமா? பிளேஸ் இதையும் பிளேஸ்
ஓகே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஓகே இது 11,000 சேர்த்துருக்கு, இங்கே 80,000 சேர்த்துருக்காங்க. ஏங்க 100 போடு வேற மாதிரிங்க. ஃபர்ஸ்ட் டைம் ரீச் ஆயிருக்கேன் இந்த கேமில். போடு வேற மாதிரி. இது வாங்காமே இதுக்கு வந்துட்டோம் பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரீபர்த் தரலாம். பாஸ் ஆகிறதுக்கே வேணுமா? அதெல்லாம் அசால்ட்டு பிசால்ட்டு. ஓகே இப்போ போய் நம்ம இதை உடைப்போம். போனுங்க 2 அடியில். டே லவக்கா சரி அன்காமனா சரி ஓகே இது வச்சு கிடச்சிச்சேன்னு சந்தோஷம் படுவோம். இப்போ நம்ம இங்கே வைக்கிற கடவுள ரீடா உங்களை நான் சேல் பண்ணுறேன். எஸ் அப்படியே இவனை ப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாச்சும் மொக்கையாக இருக்கிறது. இது மொக்கங்க வேஸ்ட்டு கிலோ. நெக்ஸ்ட்டு வேறு 6 ரூபா 8 ரூபா இந்த 6 ரூபாய் சேல் பண்ணலான்னு நினச்சேன். அதான் இன்னும் 3 பேஸு இடம் இருக்கே. ஸோ அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாமா? நான் பார்த்துக்கலாமா? இப்போ போய் நம்ம எப்பிக் வரைக்கும் எப்பி ஸோ பாய். இந்த சாமி போட்டு ஃபஸ்ட்டு இவனை அடிங்கடா. இவனை அடிக்கிற மாதிரி என்ன நல்லா இருக்குங்க. நான் அடிச்ச அடியில் அது பிரேக் இதாச்சு. இவன் காலால் என்னை நசுக்கி சாம்பலாக்குறான். இதுதானே அடிச்சுட்டு இருந்தேன். போடு 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 என்ன விட்ரு. நான் ஒன்றுமே பண்ணலண்ணா. இவனையே கொடுக்குறாங்களே. இவனுக்கு வேணாம். நான் போகிறேன் அடுத்ததுக்கு. சரி சீக்ரெட் பிளாக்குக்கு போவோங்க. சீக்ரெட் ப்ளீஸ் இதையாச்சும் ட்ரை பண்ணலாம். லெஜெண்டரி பிளாக்கா அவன் வந்துருக்கணுமே. என்னத்துக்கு வந்துட்டான்ல. நீ அடித்தாலும் நான் இங்கே தாண்டா இருப்பேன். அதனால எனக்கு கவலையே இல்லை. அப்படி வந்து டே ஐயோ அவசரப்பட்டேன்டா. ஓகேங்க இது முடிக்க பாரு. இன்னொரு 10 செகண்ட் தான். அவன் அங்கே இருக்கான். ஐயோ வரான்டா. ஓகே போயிட்டான் அவ்வளோதான். போடு வேறு மாதிரி. டேய் நான் ஒன்றுமே பண்ணல. எங்க இப்படி டேய் எனக்கு கடுப்பே தராங்க. இங்கே ஒரு சீக்ரெட் பிளாக் இருக்குது. அது தாண்டி எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தரலையே. 2000. இந்த வேகத்தில் போனால் வாய்ப்பே இல்லை. போ ஷாப்புக்கு போய் அடுத்தது எவ்வளோன்னு பார்க்கலாம். அடுத்ததுடா 200. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா காசு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரீபர்த் பண்ணிடலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரீபர்த் பண்ணாதான் அடுத்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதனால தான் சீக்கிரம் கலெக்ட் ஆகு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏஎஃப்கே அதில் பார்த்தீங்கன்னா சேர்ந்து விட்டது. ஐயோ அதில் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதில் போய் சும்மா உடச்சிட்டு இருந்தேன்னா அப்போ தான் எனக்கு இந்த தா சகோர் கிடச்சிட்டாரு. சும்மா அங்கே ஒரு அக்கா வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து உடச்சிட்டு இருந்தாங்களா. சரி பாவமாக இருக்கேன்னு சொல்லி நானும் போய் ஹெல்ப் பண்ண போனேங்க. அப்போ பார்த்தா இது கிடச்சிச்சு. சரி விடுன்னு சொல்லி வந்துட்டோம். இது என்னது 20 ருபீஸ். இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெறும் இதுக்கு மட்டும்தாங்க. இன்டெக்ஸ் மட்டும்தாங்க. போடு அடுத்தது இது இன்டெக்ஸ்க்கு எடுத்துக்கலாம். நம்ம போய் இப்போ எப்படி இருந்தால் ரீபர்த் தான் பண்ண போகிறோம். இன்டெக்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏங்க இதுவும் என்கிட்ட இல்லை. இன்டெக்ஸ்க்கு வேணும் ப்ளீஸ். 4 அதாங்க வந்தாச்சுங்க. இப்போ இருந்தாலும் சேல் தான் பண்ண போகிறேன். வேறு ஏதாச்சும் இன்டெக்ஸ்க்கு இல்லாதது எல்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணிடலாம். ஹோமுக்கு ஐயோ ஷாப்புக்கு தான் அங்கே போகணுமா. இங்கே தாங்க எல்லாத்தையும் இது பண்ணோம். அதனால இங்கே வந்துட்டேன். இப்போ வந்து சேல் எல்லாமே சேல். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காசு நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம ரீபர்த் பண்ணியாச்சு. ரீபர்த் கம்ப்ளீட்டட். நம்ம இருக்கிற எல்லா பேசும் இது போயிடுச்சு. மேலே நம்மளுக்கு ஒன்று அன்லாக் ஆயிடுச்சு. போகலாமா என்னடா அது. வாங்க போவோம். இங்கே இன்னும் ஒன்றுமே இல்லை. 2 தான் இருக்குது. இதுவும் ஸ்டீலியா பிராண்டட் மாதிரி 2 தாங்க இருக்குது. சோபா சரி வாங்க. ஓகே கைஸ் இதோட இந்த கேம் பிளே வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆக போகுது. ஸோ இந்த கேம் சூப்பராக தான் இருக்குது. ஆனால் இந்த கேம் கொஞ்சம் வருவேனான்னு தான் எனக்கே தெரில. முடிஞ்சால் வர பார்க்குறேன்.
இல்லைன்னா இது ரோப்ளாக்ஸில் நிறைய கேம்ஸ் இருக்குங்க கைஸ், அதனால் இதுக்கு வரமாட்டேன்னு தான் நினைக்கிறேன். சரி, இதில் பார்த்தீங்கன்னா January 4th 12 காலையில் 12:30 அப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது, ஐயோ அட்மின் ஈவெண்ட் இருக்குது, அதில் வேணால் பார்க்க ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் ஃப்ரம் நிஷான், பாய் 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 பாய்.